ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான பதிவு தாங்க. என்னன்னா, நம்ம வீட்ல 3 மாடு வளர்க்குறது உங்களுக்கு தெரியுங்க. அந்த 3 மாட்ல இப்போ 2 மாட வித்தாச்சுங்க. அத பத்தின வீடியோ தாங்க இது. இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, நிறைய நண்பர்கள் நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து மாடு பால் கறக்கிற வீடியோ போடுங்க, மாட பத்தின அப்டேட் கேட்குறீங்க. அதுக்காக தாங்க மறுபடியும் நான் கமெண்ட்ஸ்ல பதில் சொல்ல முடியல. சரி ஒரே வீடியோவிலேயே சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ போடுறேன். இந்த மாடு தாங்க ஃபர்ஸ்ட்டு கொடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா, கொடுத்து இப்போ 4 மாசம் ஆகிடுச்சுங்க. நாங்க முதலா வாங்குன மாடுன்னா, அது இந்த மாடு தாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குனோங்க. அதே மாதிரி 4 வருஷம் ஆகிடுச்சு இந்த மாடு வாங்கி. நல்லா தாங்க பால் கறந்துட்டு இருந்துச்சு. வச்சு எல்லாமே பார்க்க முடியலங்க. அதனால தான் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாத பால் விலையுமே அப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. லிட்டருக்கு ரூ. 30 ரூ. 29 அப்படின்னு தான் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ராசியான மாடுங்க. இந்த மாடு தாங்க எங்களோட பண கஷ்டம் எல்லாத்தையுமே கொஞ்சம் தீர்த்து வச்சுச்சு. இந்த மாடு வாங்கின ராசி தாங்க எங்களுக்கு இன்னும் 2 மாடு வாங்கினோம். நிறைய கோழி வாங்கினோம், ஆடு வாங்கினோம். எல்லாமே எங்களுக்கு கொடுத்துச்சுங்க. இப்போ இந்த மாடு எங்ககிட்ட இல்ல. கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்குது. என்னங்க பண்ணுறது, எங்களால் இதை வச்சு பார்த்துக்க முடியலை. அதனால் இன்னொருத்தவங்க வளர்க்குறதுக்காக தாங்க இந்த மாட்டை வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ வந்து மாடு கறவையில் தாங்க இருக்குது. மாட்டுக்குமே வயசாயிடுச்சுங்க. நம்மக்கிட்ட ஒரு 3 ஈத்து பக்கம் கன்று போட்டுடுச்சு. இந்த மாடு வாங்கும்போது ரூ. 33,000 வாங்கிட்டு வந்தோங்க. இப்போ ரூ. 35,000 வித்தாச்சுங்க. அப்படியே மாடும் கன்றும் கிளம்பிடுச்சுங்க. நாங்களும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அடுத்து இந்த மாடு தாங்க. இது கொடுத்து இப்போ 2 நாள் தாங்க ஆகுது. 8 மாதம் சினையா இருக்குது. சினையின் பேரில் தாங்க கொடுக்குறோம். எங்கள் குட்டி பையன் பாருங்கள் எப்படி பிடிச்சிட்டு போகிறாருன்ட்டு. அந்த அளவுக்கு இந்த மாடு வந்து நல்ல பாசமான மாடு தாங்க. இந்த மாடு வாங்கும்போது ரூ. 50,000 வாங்கிட்டு வந்தோங்க. மாடு ப்ளஸ் கன்றுக்குட்டி 2மே சேர்த்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து ரூ. 45,000 தாங்க விற்றுருக்கோம். இப்போ அப்படியே மாட்டை பிடிச்சிட்டு போகிறாங்க. இவங்க கிட்ட தாங்க கொடுத்துருக்கோம். இவங்க வந்து கறவைக்காக தான் வாங்கிட்டு போகிறாங்க. இவங்க வந்து நல்ல பழக்கமானவங்க. அதனால் நம்ம அடிக்கடி போயிட்டு இந்த மாட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு கொடுத்தோம். பக்கத்தில் தாங்க இருக்குது இவங்க ஊருமே. இப்போ பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு கயிறு கொண்டுட்டு வந்தாங்க. அந்த கயித்துல வந்து இந்த மாட்டை கட்டிட்டு நம்ம கயிற்றை நம்மக்கிட்டேயே கொடுத்துட்டாங்க. இந்த மாடுமே எங்கேயோ நம்மளை பிடிச்சிட்டு போகிறாங்க போல் அப்படின்ட்டு திருன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க. எப்படியோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வண்டியில் ஏற்றி விடுறதுக்காக தான் பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வண்டியிலையும் ஏற்றுறாங்க. ஓகேங்க, நம்ம வீட்டில் இருக்கிற 2 மாடுகளை வந்து கொடுத்தாச்சுங்க. அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே இப்போ அப்லோட் பண்ணுறேன். அப்படியே இந்த மாட்டையும் வண்டியில் ஏற்றி கொண்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. என்ன பண்ணுறதுங்க நம்ம சூழ்நிலை. இப்போதைக்கு நம்ம வீட்டில் இந்த மாடும் இதோட கன்றுக்குட்டி 2ம் தாங்க இருக்குது. இந்த மாடுமே 8 மாதம் சினையில் இருக்குது. பார்க்கலாங்க, இந்த மாடையும் கொடுத்துடலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இந்த ஒரு மாடாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் யாராவது மாடு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மாடு வளங்க. நல்ல ஒரு லாபம் நமக்கு இருக்குங்க. வாரம் கை செலவுக்கு எங்களுக்கு இந்த மாடு தாங்க உதவியாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ ஆடை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டோங்க. ஆட்டிலேருந்து எங்களுக்கு வருமானம் வரதுனால மாட்டை தான் விற்கிறோம். வேறு ஒரு பெரிய காரணம்லாம் எதுவும் இல்லைங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.